ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் அதிக கடன் பெற்ற மாநிலமாக உள்ளது. பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் கூட 2வது இடத்தில் உள்ளது. தமிழகத்தின் மக்கள் தொகை 8.5 கோடி. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி தமிழகத்தின் கடன் 9.55 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 25 கோடி. ஆனால் உத்தரப்பிரதேசத்தின் கடன் தொகை 8.57 லட்சம் கோடி ரூபாய்தான். 2020-2021 நிதியாண்டு வரை தமிழகத்தின் கடன் தொகை உத்தரப்பிரதேசத்தை விட குறைவாகத்தான் இருந்தது. அந்த ஆண்டில் தமிழகத்தின் கடன் தொகை 5.68 லட்சம் கோடி ரூபாயாகவும் உத்தரப்பிரதேசத்தின் கடன் தொகை 6.03 லட்சம் கோடி ரூபாயாகவும் இருந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இலவச பஸ் பயண திட்டம், மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை உள்ளிட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் தமிழகத்தின் கடனும் அதிகரித்து கொண்டே போகிறது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகத்தின் கடன் அதிகமாக உள்ளது என ராகுலுக்கு நெருக்கமான காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி கூறியது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2010 உத்தரப்பிரதேசத்தின் கடன் தொகை தமிழகத்தின் கடனை விட 2 மடங்கு அதிகமாக இருந்தது. இப்போது தமிழகத்தின் கடன் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாகிவிட்டது. தமிழகத்தின் நிதி நிலைமை தற்போது அபாய கட்டத்தில் உள்ளது என பிரவீன் சக்கரவர்த்தி கூறியது தமிழகத்தில் திமுக கூட்டணியில் சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தியின் பதிவை டேக் செய்து பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திமுகவை பொறுத்தவரை பொய் சொல்வதென்றால் சரளமாக வந்து கொண்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக கோபாலபுரம் குடும்பத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. பொய் சொல்வதில் முனைவர் பட்டம் பெற்றது அந்த குடும்பம். இண்டி கூட்டணியை சேர்ந்த ஒரு தலைவர் தமிழகத்தின் கடன் பற்றிய புள்ளி விவரங்களை தெளிவாக புரிந்து கொண்டு திமுகவின் பொய் மூட்டைகளை வெளிப்படையாக அம்பலப்படுத்தி இருப்பது வரவேற்கத்தக்கது. வெறும் 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் கடன் சுமையை திமுக இரட்டிப்பாக்கிவிட்டது. ஆனால் நிதி பற்றாக்குறையை மூடி மறைப்பதற்காக இஷ்டத்துக்கு கடனை வாங்கிக் கொண்டும் தமிழகம் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவது போல கதைகளை கட்டவிழ்த்து விடுவதிலும் திமுக முனைப்பாக உள்ளது. ஆனாலும் இப்போதைய மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் திமுக இடையே வெளிப்படையாக நடந்த மோதலை போன்ற ஒரு சூழல்தான் மீண்டும் வருவது போல தெரிகிறது என அண்ணாமலை கூறியுள்ளார்.